ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நம் சாயப்பா காட்டிய பாதையில் நாம் சென்றோமானால் நமக்கு எந்தவித தீங்கும் நேராது. என் மீது பக்தி அதிகரிக்கும் பொழுது உங்களது மனம், புத்தி, சித்தம் உள்ளிட்ட அனைத்தும் முழுமையாக சுத்தமடைந்துவிடும். கங்கை நீர் இல்லாமலேயே நீங்கள் கங்கையில் நீராடிய புனித தன்மையை பெறுவீர்கள். சாய்பாபா அருளை மிக மிக எளிதாக பெற முடியும். சாய்பாபாவை நெருங்கி செல்வதும் மிகவும் எளிதாகும். அதற்கு ஒரே வழி, பாபாவை எந்தவித பிரதிபலனும் பாராமல் சரணடைந்து விடுவதுதான். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அவர் பெருமை தெரிவதில்லை. அவர் மீது கொஞ்சம் நம்பிக்கை வைத்து பாருங்கள். அதன் பிறகு அவர் காட்டும் அற்புதங்கள் உங்களை பிரமிக்க வைக்கும். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு அவர்கள் எத்தனை மைல் தொலைவில் இருந்தாலும் பாபாவின் தரிசனம் நிச்சயம் கிடைக்கும். இதை பாபாவே பல தடவை தனது பக்தர்களுக்கு சுட்டி காட்டியுள்ளார். அவர் சுட்டி காட்டிய விஷயங்கள் அவர் காட்டிய மிக முக்கியமான பாதைகளில் ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சரணாகதி பற்றி பாபா கூறியிருப்பது, யார் என்னை அளவு கடந்த பாசத்தோடு நேசிக்கிறார்களோ அவர்களுடைய பார்வையில் நான் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பேன். நான் இல்லாத வாழ்க்கை அவர்களுக்கு சூனியமாக தெரியும். அவர்களது வாயிலிருந்து என்னை பற்றிய பேச்சுத்தான் அதிகமாக இருக்கும். என்னுடன் யார் ஒருவர் மனதளவில் ஒன்றி விடுகிறாரோ அவர் தன்னையே மறந்து விடுவார். அப்படிப்பட்டவர்களிடம் நான் நிரந்தரமாக இருக்கிறேன் என்று அர்த்தமாகும். என்னிடம் முழுமையாக சரணடைந்து விடுபவர்களின் பொறுப்புகளை நான் தலையில் ஏற்றிக்கொள்கிறேன். அவர்களை கை தூக்கி விடுவேன். எதை சாப்பிடுவதாக இருந்தாலும் முதலில் எனக்கு அர்ப்பணித்துவிட்டு பிறகு சாப்பிடுபவர்களுக்கு நான் கடன் பட்டிருக்கின்றேன். இத்தகைய மனநிலை கொண்டவர்கள் எனக்கு சமமானவர்கள். அவர்களை நான் தியானத்தில் வைத்திருக்க விரும்புகின்றேன். நான் பல்வேறு வகையான உருவங்கள் கொண்டவன். அதை யாராலும் கணக்கெடுக்க முடியாது. நான் இல்லாத இடம் எதுவும் இல்லை. இதை உணர்ந்து கொண்டு ஆன்மீக பயிற்சியை தினமும் மேற்கொள்ள வேண்டும். அந்த ஆன்மீக பயிற்சியில் வெற்றி பெற்றால் நான் அனைத்து இடங்களிலும் நிறைந்திருப்பது அனுபவபூர்வமாக உங்களுக்கே தெரிய வரும். நாளடைவில் நீயும் நானும் ஒன்றுதான் என்ற உண்மை உனக்கு புரிய வரும். அப்படி புரியும் போது உலகில் உள்ள ஒவ்வொன்றும் உனக்கு குருவாக தெரியும். அந்த நிலையில் நீங்கள் என்னோடு இரண்டர கலந்து விடுவீர்கள். அந்நியம் என்று ஒன்று இல்லை என்பதை அனுபவபூர்வமாக நீ புரிந்து கொள்வாய். சரணாகதி என்றவுடன் வெறும் பக்தி பூர்வமான சரணாகதி என்று அர்த்தமில்லை. பக்தியின் வெளிப்பாடாக குருவின் காலடிகளில் பணிந்து வணங்குவது மட்டும் போதுமானது அல்ல. ஆத்ம நிவேதனம் செய்தல் வேண்டும். அப்படி செய்தால்தான் எனது அருளை நீங்கள் பரிபூரணமாக பெற முடியும். உங்களுக்கு என்று சில அடையாளங்கள் இருக்கக்கூடும். அந்த அடையாளத்தை சரணடைய செய்து பார். அப்படி செய்தால் ஞானம் என்னும் பொக்கிஷம் உன்னை தேடி தானாக வரும். சில சமயங்களில் உங்களில் சிலர் மனம் இருந்தால் மட்டுமே எனக்கு சேவை செய்கிறீர்கள். மனம் ஒத்துழைக்காவிட்டால் எனக்கு சேவை செய்வது இல்லை. இது உண்மையான சேவை இல்லை. இந்த உலகில் நீங்கள் எதையெல்லாம் சொந்தம் என்று நினைக்கிறீர்களோ அவையெல்லாம் உங்களுக்கு சொந்தமில்லை. உங்களுடைய உடலே உங்களுக்கு சொந்தம் கிடையாது. இதை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும். உங்கள் உடல் குருவுக்கு சொந்தமானது. குருவுக்கு சேவை செய்யவே உங்கள் உடல் அவதாரம் எடுத்துள்ளது. இதை ஷீரடிக்க வரும் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என் குருவுக்கு சேவை செய்த போது விடாமுயற்சி மேற்கொண்டேன். பல ஆண்டுகள் தொடர்ந்து சேவை செய்தேன். என் குருவுக்கு 2 பைசா தட்சணை அளித்தேன். நம்பிக்கை, பொறுமை என்னும் 2 பைசா தட்சணை மூலம் நான் பெற்றது ஏராளம். பொதுவாக பெரும்பாலானவர்களிடம் ஆளுமை உணர்வு இருக்கிறது. அந்த ஆளுமை உணர்வால் திசை மாறி சென்று விடுகிறார்கள். யார் ஒருவர் தனது ஆளுமை உணர்வை விட்டு விடுகிறாரோ அவருக்கு அர்ப்பணிப்பும் நம்பிக்கையும் ஏற்படும். அவர்கள் அனைத்து விதமான தோஷங்களிலிருந்தும் விடுபடுவார்கள். இதன் மூலம் அவர்களுக்கு முக்தி மிக எளிதாக கிடைத்துவிடும். யார் ஒருவர் என்னிடம் சரணடைந்து விடுகிறாரோ அவருக்கு நான் கடன் பட்டிருக்கின்றேன். அவர்களுக்கு நல்ல உணர்வை தந்து சுய ஞானம் அளித்து மோட்சமடைய செய்வதன் மூலம் நான் இந்த கடனை திருப்பி கொடுக்கின்றேன். என்னை அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இதை எந்த இடத்திலும் உறுதியோடு சொல்ல முடியும். எனது பக்தனுக்கு கொடுப்பதற்காக நான் எப்போதும் காத்திருக்கின்றேன். இந்த மசூதியில் நான் ஏன் அமர்ந்திருக்கின்றேன் தெரியுமா? உன் மனக்குறைகள், வேதனைகள்,
தேவைகள் போன்றவைகளை கேட்டு தெரிந்து கொண்டு அவற்றை உங்கள் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நிறைவேற்றி தரவே நான் இங்கு அமர்ந்திருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனால் பல 100 மைல்களுக்கு அப்பால் இருக்கும் பக்தர்களை நான் தான் ஷீரடிக்கு வரவழைக்கின்றேன். இங்கு வரும் ஒவ்வொரு பக்தரும் எனது விருப்பத்தின் பேரில் தான் வருகிறார்கள். அவர்கள் சொல்லும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நிறைவேற்றி வைக்க வேண்டியது எனது கடமையாகும். என் பக்தர்களின் வலி வேதனையை நான் ஒதுக்கி தள்ளுவது இல்லை. காரணம், நீங்கள் ஒவ்வொருவரும் எனது குழந்தைகள். உங்களது கஷ்டங்களை எனது கஷ்டமாக பார்க்கின்றேன். எனவே என்னை நாடி வருபவர்கள் நிச்சயம் பலன் பெறுவார்கள். நீங்கள் ஒன்றை நினைத்தால் நிச்சயமாக அது என்னிடம் எதிரொலிக்கும். நீங்கள் ஒரு செயலை செய்தால் அந்த வினாடியே அது என்னிடம் பிரதிபலிக்கும். இந்த உலகின் ஒவ்வொரு அசைவும் என்னுடையதுதான். உங்களது விருப்பங்களை எனது ஒவ்வொரு அசைவும் பூர்த்தி செய்யும். இரவும் பகலும் நான் என் பக்தர்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். என்னை புகலிடமாக கொண்டவர்களுக்கு எனது சமாதியும் கை கொடுத்து உதவும். அதற்குள் நான் வீரியமாக இருந்து செயல்படுவேன். என்னை ஒருவர் நினைத்து எந்த அளவுக்கு எனது சிறப்பை உச்சரித்து மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறாரோ அவர்களது கர்மா அனைத்தையும் நானே விளக்குவேன். எனது பக்தன் எத்தனை மைல் தொலைவில் இருந்தாலும் அவனது இறுதி காலத்தில் அவனை நான் என் பக்கத்தில் இழுத்துக்கொள்வேன். என்னை அணுகுவதற்கு என் பக்தர்கள் சிரமப்படக்கூடாது. என்னை நினைத்தாலே போதும். மிக பெரிய பூஜைகளும் 4 விதமான சாதன முறைகளும் 6 விதமான சாஸ்திரங்களும் கையாளுவதற்கு அவசியமே இல்லை. இவை இல்லாமலேயே எனது பக்தர்கள் அருகில் நான் செல்வேன். நான் கடவுளின் அடிமை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் எனக்குள் இருக்கிறது. நீங்கள் பார்க்கும் ஒவ்வொன்றிலும் நான் வியாபித்திருக்கின்றேன். என்னை பின்தொடர வேறு எந்த வழிகாட்டுதல்களும் தேவையில்லை. நான் எந்த மந்திரமும் உபயோகிப்பதும் இல்லை. நான் இதுவரை சொன்னவற்றை கையாண்டு என்னை சரணடைந்து பார். உன் வாழ்வில் நான் நிச்சயம் அற்புதமான மாற்றங்களை நடத்தி காட்டுவேன். சாயப்பாவை சரணடைவதற்கு இந்த பாதை முக்கியமானது. பாபா பக்தர்கள் ஒவ்வொருவரும் இந்த வரிகளை தங்கள் மனதுக்குள் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். உனக்கான காலகட்டத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகிறாய். உன்னை கண் கலங்க விட மாட்டேன் குழந்தையே. உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் மாற்றுவேன். நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கிறது. உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருப்பேன், என்றும் இருப்பேன். ஒரு யதார்த்தமான விஷயத்தை நீ புரிந்து கொள். எது நடந்திருந்தாலும் உன் நன்மைக்கு என்று எப்போது நீ உணர்கிறாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கை குறையில்லாத மனநிறைவான வாழ்க்கையாக தோன்றும் என்பதை உணர்ந்து கொள். நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என நம்பி கடமையை செய்ய துவங்கு. உன் நம்பிக்கையும் ஊக்கமும் எந்த அளவுக்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவுக்கு வெற்றியும் விரைந்து வரும். நீ போகும் பாதையில் வேதனை, ஏமாற்றம், துரோகம் எல்லாம் சூழ்ந்துதான் இருக்கும். இதனால் உனக்கு பயம், கலக்கங்கள் வரும். ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே. தைரியத்தோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிப்போ. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் நீ உன்னுடைய நற்பண்புகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே. அதுவே உன் லட்சியங்களை அடைய வைக்கும். உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும். செய்து கொண்டு இருக்கும் நற்பணி எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் செய்து என்ன பயன்? நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் இப்படி என்று நினைத்து அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே. அந்த நற்செயல்களே உன் கர்ம வினைகளை சமநிலைப்படுத்தும். எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இரு. மனதை ஒரு நிலைப்படுத்து. தேவையற்ற சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக்கொள்ளாதே. நிதானமாக யோசித்து செயல்படு. உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு. உன் கர்ம பலன்கள் அனைத்தும் படிப்படியாக உன்னை விட்டு விலகிவிடும். விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய். அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய். நீ என் அன்பும் அருளும் பெற்ற என் செல்ல குழந்தை. உனக்கு ஒன்று தெரியுமா? கர்மங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டுமே. நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால், என் மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன். அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன். என்னை தஞ்சமடைந்தவருக்கும் என்னை நேசிப்பவருக்கும் என் நாமத்தை உச்சரிப்பவருக்கும் என் போதனைகளை போதிப்பவருக்கும் என் மேல் உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் என்றும் இருப்பேன். துணையாக இருப்பேன்.
உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து மனமுடைந்து நிர்கதியாய் நின்றபோது உன் கரங்களை இறுகப் பற்றியவன் நான். தனியாக இருப்பதாய் எண்ணி வருந்தாதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிடமாட்டேன். நிழலாக உன்னோடே நான் இருப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். எந்த விஷயத்தை நினைத்து தற்சமயம் அதிகமாக நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயத்தில் நான் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வந்து உன் மனதை குளிர்விப்பேன். உன் வாழ்க்கையில் துன்பங்களையெல்லாம் துரத்திவிட்டு இன்பங்களை உனக்கு நிரந்தரமாக்குவேன். கண்ணீருக்கு இடமில்லாமல் புன்னகையை முழுவதுமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்திக் கொண்டு இருப்பாய். வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே. களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும். தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி. உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி. அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் உன் எண்ணங்களை வரும் காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார். இவற்றிற்கு உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம். உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு. நிச்சயம் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய்? நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை தருவேன். எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது. அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும். ஆனால் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய். வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய்? அவற்றை விட்டுவிடு. புத்துணர்வோடு வாழு. செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய். அதற்கான பலன் உன்னை தேடி வரும். உன் கைப்பிடித்து உன் பாதையில் நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் கண்ணீர் என் கண்ணீர், உன் வலி என் வலி. நிச்சயம் நான் சரி செய்வேன். நீ ஜெயமாக நிம்மதியோடு வாழ்வாய். உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் உனக்கு என்றும் நான் இருப்பேன். எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகூடும். உன் முயற்சியை என்றும் கைவிடாதே. உன் முயற்சிக்கான பலனை நீ விரைவில் பெறுவாய். உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் குழந்தையே. ஒன்றை மட்டும் புரிந்து கொள். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் நிரந்தரமல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்தோடு வரவேற்க நீ தயாராக. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். நீ மனநிறைவோடு இரு என் குழந்தையே. என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது. அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேளையில் இப்போது நான் ஈடுபட்டு இருக்கிறேன். என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்து வை. அடுத்து மற்றதை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன். நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டிரு. நான் உன் வாழ்வில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உண்டாக்குவேன். உன்னை ஆசீர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க நான் உன் வீட்டிற்கு வருவேன். உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி முன்னேற விடாமல் வேதனை என்னும் படுகொலியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருப்பதால் திக்கு தெரியாமல் குழம்பிப்போய் இருக்கின்றாய். நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை. நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் நீ அந்த முடிவை எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியாது. அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய். உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள், நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே நீ வேதனையடைகிறாய். எதற்கும் கலங்காதே. நான் உனக்காகத்தான் இருக்கிறேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன். என்னை நம்பு. பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகிறேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியைக் கண்டு வியக்கிறேன். உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வருகிறது. என் பிள்ளைக்கு நான் என்றால் உயிராய் நினைக்கும் என் குழந்தையான நீ பக்தியும் பாசமும் செலுத்துகிறாய். அதோடு உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையும் தான்.
உனக்கான பரிசை நான் நிச்சயம் தருவேன். உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் என் கண்ணிமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை வளர்ப்பேன். நீ என் செல்ல குழந்தை, என் குழந்தையே. நமது மனம் இறைவன் மீது முழுமையாக படிந்துவிட்டால் தேகத்தை பற்றிய கவலை நமக்கு இருக்காது. மன உளைச்சல், அலைச்சல், துக்கம், கோபம் போன்றவை நம்மை அணுகாது. புகழ்ச்சிகளும் அவமானங்களும் நம்மை பாதிக்காது. தேகத்தால் விளையும் துன்பங்கள், சம்சார வேதனைகள் முதலியன நமக்கு துன்பமாக தெரியாது. நான் எனது என்ற அகங்கார எண்ணம் நம்மை நெருங்காது. மாயை நம்மை விட்டு விலகிவிடும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு. என் மீதே உன் கவனம் இருக்கட்டும். என் மீது உன் மனதை லயமாக்கு. எந்த ஒரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உன்னை பிறவி பெருங்கடலை நான் தாண்ட வைப்பேன். என் கதைகளை மேம்போக்காக கேட்டாலும் பாவங்கள் நீங்கி ஜனன மரண சுழற்சியிலிருந்து வெளியே வந்து விடுவாய். நீ எந்த இடத்தில் குப்பையாக மதிக்கப்பட்டாயோ அதே இடத்தில் வைரமாக ஜொலிக்கப் போகிறாய். உனக்கான காலம் வரும் வரை நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு என் குழந்தையே. உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அதை நான் அறிவேன். அதை உனக்கு நல்லதாகவும் நான் மாற்றி தருவேன்.